கேப்டன் விஜயகாந்த். அதாவது கேப்டன் கையால் உதவி பெறாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சினிமாலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி அத்தனை பேருக்கு பார்த்து பார்த்து உதவி செஞ்சுருக்காரு. குறிப்பாக சினிமான்னு எடுத்துக்கிட்டால் இந்த நடிகர் சங்கத்தில் அவர் தலைவரானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடக நடிகர்கள், நலிந்த கலைஞர்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சின்ன சின்ன நடிகர்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர வேண்டிய தொகையை பெற்று தருவார். இன்னும் அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும் அப்படின்னு ரொம்பவே பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக செய்வார் கேப்டன் விஜயகாந்த். இன்னும் சொல்லப்போனால் ஷூட்டிங் முடிச்சிட்டா எல்லோரும் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் ஷூட்டிங் முடிஞ்ச கையோட நேராக நடிகர் சங்கத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு நைட்டு 10 மணி வரை இருந்து யாராருக்கு என்னென்ன உதவிகள் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டு அதெல்லாம் பட்டுவாடா பண்ணிட்டு தான் நைட்டு வீட்டுக்கே போவார். ஸோ அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு குறிப்பாக நடிகர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த குணம் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்தது. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நடிகர் சங்க கடனை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அடைச்சார் அப்படின்னு சும்மா சொல்ல முடியாதுங்க. ரஜினியையும் கமலையும் ஒரு சேர அதுவும் ஃபாரினுக்கு கூட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அவங்க மூலம் மிகப்பெரிய வருமானத்தை பெறுவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. சும்மாலாம் கூப்பிட்டா ரஜினியோ கமலோ வந்துட மாட்டாங்க. அதுவும் யார் கூப்பிட்றாங்க, என்ன மாதிரியான விஷயம், எப்படி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அவங்க 2 பேரையும் எப்படியெல்லாம் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானும் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த கிரீடத்தை தலையிலிருந்து இறக்கி வச்சுக்கிட்டு கமலையும் ரஜினியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சகோதரன் போல போய் ரொம்ப உரிமையோடு கேட்டுக்கிட்டாரு. ஸோ கேப்டன் பால் கொண்ட அன்பின் காரணமாக தான் அந்த 2 பேருமே சிங்கப்பூர் மலேசியா நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அந்த நிகழ்ச்சி பெரு வெற்றி பெற்று நடிகர் சங்க கடனை அடைஞ்சது மட்டும் இல்லாமல் வைப்பு நிதியாக பார்த்தீங்கன்னா சில கோடிகளை வச்சுட்டு போனார் கேப்டன் விஜயகாந்த். ஸோ இதுதான் கேப்டன் விஜயகாந்தோட அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்துக்கு உதாரணமாக சொல்ல வேண்டிய சில சம்பவங்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சிக்கலில் மாட்டின போது அவரை காப்பாற்றினவர் கேப்டன் விஜயகாந்த் தான் சொல்லுவாங்க. குறிப்பாக பிரியாத வர வேண்டும் அப்படிங்கிற படத்தில் ஷாலினி நடிக்கக்கூடாது அப்படின்னு அஜித் கட்டையப்படாரு. அப்போவே அஜித்துக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. அந்த சிக்கலையும் அவர் தீர்த்து வச்சாராம். அது மட்டும் கிடையாது, இந்த நடிகர் சங்க கலை நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஹீரோக்கள் ரஜினி கமல்னு எல்லாருமே வந்தபோது அஜித் வரல. ஸோ அப்பவும் நிறையவே பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அஜித்தின் நிலையை புரிந்து கொண்டு அஜித்தை ரொம்பவே பாதுகாப்பாக சப்போர்ட்டாக வச்சுருந்தார். அஜித்துக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அது மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியும் விஜய்க்கு செந்தூரப்பாண்டி, சூர்யாவுக்கு பெரியண்ணா இதெல்லாம் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுத்த படங்கள். இது மாதிரி நிறையா பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. குறிப்பாக திரையுலகத்துக்கு அவர் செய்யாத உதவியிலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து பண்ண மனுஷன்தான் கேப்டன் அவர்கள். நடிகர்களாகட்டும், இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சமமாக பாதிப்பவர். மொத்தத்தில் சினிமாக்காரங்க அப்படின்னாவே கேப்டன் அவர்கள் உருகிடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பந்தம் சினிமாவுக்கும் அவருக்கும் இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து தீவிரமான அரசியலில் குதிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் தான் கேப்டனோட உதவிகளை, அவருடைய அந்த பாசத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவருக்கு நன்றியாக இருந்தாங்க. ஆனால் எப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து தீவிரமான அரசியலை குதித்தாரோ அப்போவே பார்த்திங்கன்னா அவரால் உதவி பெற்ற நடிகர்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது அவருடைய கட்சியும் சரி அவருடைய அரசியல் வருகையும் சரி யாருமே பெருசாக வரவேற்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சினிமாவில் அப்போ பார்த்திங்கன்னா நிறையா விழாக்கள் நடக்கும், நிறையா படங்களுக்கு பூஜை போடுவாங்க, ஆடியோ லான்ச், ப்ரெஸ் மீட் இப்படிலாம் நடக்கும். ஆனால் எதுக்குமே கேப்டன் விஜயகாந்தை மருந்துக்கு கூட கூப்பிடவே இல்லை. அவர் அரசியல்வாதி ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கிடையாது, கூப்பிட்டா எங்கள் ஆளுங்கட்சி கோவிச்சுக்குமோ அப்படிங்கிற பயம்தான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவரை ஒரு விழா கூட பெருசாக சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடவே இல்லை. கேப்டனும் கூட பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்தாரு. எப்படின்னா அவரே சொல்லுவாராம், என்னை இது தப்பி தவறி கூப்பிட்றாதீங்கப்பா, உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் சினிமாக்காரங்க கேப்டனை அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, கேப்டனை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடல, எந்த விழாவுக்கும் அவர் கூப்பிடல. ஆனால் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் ஒரு படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு, திரையுலகத்திற்கு முதல் முறையாக காலடி வைக்கிறாரு. ஆனாலும் கூட அந்த படத்தோட பூஜைக்கு
பெரிய அளவில் யாரும் வரவே இல்லை அப்படிங்கிறதா கசப்பான உண்மை. சத்யராஜ் போன்ற கேப்டன் விஜயகாந்துக்கு நெருக்கமான சிலர் தான் கலந்துக்கிட்டாங்க. இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் முதல் கொண்டு சில பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் சகாப்தம் படம் ரிலீஸ் ஆன போதும் அந்த படத்தை வாழ்த்தி யாருமே பெருசாக பேசவே கிடையாது. படம் நல்லா இல்லை, ஃப்ளாப் ஆகிடுச்சு, எடுபடலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேப்டனையும் கண்டுக்கல. கேப்டனோட மகன் திரையுலகத்துக்கு வராரு, அவருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்கிறது கூட இந்த திரையுலகினர் பயந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி கேப்டன் டிவியை நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு வாழ்த்து சொல்லி ஒரு சின்ன பைட் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள், குறிப்பாக பெரிய பெரிய ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாங்களாம். ஸோ அந்தளவுக்கு கேப்டன் செய்த உதவிகளை, நன்றியை மறந்து செயல்பட்டாங்க இந்த திரையுலகத்தினர். அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன அப்படின்னா, கேப்டன் அவர்கள் 2016 தேர்தலில் தோற்றுவிட்டார். அதுக்கப்புறம் அவர் உடல்நலம் பாதிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியான பெரிய நடிகர்கள்லாம் போய் நலம் விசாரித்தாங்க. அவருடைய பழைய நினைவுகளை கிளறி விட்டாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமையான சந்திப்புகளாக முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவர் 2016 தோற்று உடலம் பாதிப்படைஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்த்தாங்க. அவர்கிட்ட சந்தோஷமாக பல விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் பிரவேசம் பண்ணும் போதெல்லாம் யாரும் அவரை வாழ்த்துல பெருசாக போய் சந்திக்கலை. ஆனால் பாருங்கள், அவர் கட்சியில் 2016 தோற்றுவிட்டார் அரசியலில் மக்கள் நல கூட்டணி மூலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடலும் பாதிப்படைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ரொம்ப தளர்ந்து போய் அடுத்தவங்க துணையோடு தான் அவர் நடக்கவே முடிஞ்சுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திரையுலகினர் நான் சொன்ன மாதிரி ஒரு சில நடிகர்கள் போய் அவரை நேரில் பார்த்து அவரை நலம் விசாரிக்க ஆரம்பித்ததும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்தை பற்றி மற்ற நிகழ்ச்சிகளில் பேசுகிறதும் ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு? அவர் ஆக்டிவாக இருக்கும்போது அவர் பேரை சொன்னால் கூட எல்லாரும் பிரச்சனை அப்படின்னு பயந்து ஒதுங்கினாங்க, அவரையும் ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போது அவர் அரசியலில் இனி ஆக்டிவாக இருக்க மாட்டார். ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா அவரை பாராட்டோம்னா ஆளுங்கட்சி, அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி, யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயம்தான் அது. ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க, நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலைமையில் நொடிஞ்சு போய் நம்மளால் செயல்படவே முடியாது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி இது வரைக்கும் என்னமோ இவங்க தான் நம்மளை பாதுகாத்த மாதிரியும் இவங்க தான் நம்ம மேலே பாசம் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே உருகுவாங்க, பம்முவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இனிமேல் அவனால் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சுயநல நோக்கம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திரை உலகத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு, பொதுமக்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டியது. ஏன்னா கேப்டனோட உதவி திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ கிராம மக்கள், நகர மக்கள், எத்தனையோ ஏழை பாளைகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உதவி செஞ்சுக்காரு. கல்வி உதவி, மருத்துவ உதவி, இப்படி எத்தனையோ உதவிகள். இன்னும் சொல்லப்போனால் அதாவது கேப்டன் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அவருக்கு மனுவெல்லாம் வருமா, இது மாதிரி என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்களோட ஒவ்வொரு தேவையையும் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன பண தேவையோ ஏதோ அதை அப்படியே அந்த பணத்தை அனுப்பி வைப்பாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனம் கொண்ட கேப்டன் விஜயகாந்தை இந்த திரையுலகத்தினர் மறந்துருக்காங்க. ஆனால் பாருங்கள், பொதுமக்கள் மறக்கவே இல்லை. அதற்கு உதாரணமாக தான் கேப்டன் சமாதி இன்றைக்கி ஒரு பெரிய கோவிலாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா கூகுளில் கேப்டன் விஜயகாந்த் டெம்பிள் அப்படின்னு பதிவு போட்டால் அதில் பாருங்கள் நம்ம கேப்டனோட சமாதி இருந்த அந்த இடம் தான் வருது. ஸோ அந்த அளவுக்கு நாள்தோறும் கேப்டனை போய் பார்த்து அவரை தெய்வமாக அவர் வழிபடுறாங்க, கும்பிட்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவர் சாதாரண மனிதன் அப்படிங்கிற ஸ்டேஜெல்லாம் தாண்டி இன்றைக்கி கடவுளாகவே ஆயிட்டார் அப்படிங்கிறது தான் உணர்த்துது. ஸோ சினிமாக்காரங்க என்றைக்குமே நடிகர்கள் தான். அவங்க யாருக்காவது ஆளுங்கட்சிக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ யாருக்காவது தேவை அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டு நல்லா இருக்கும்போதே அவரை கண்டுக்காமல் விட்டாங்க. ஆனாலும் பொதுமக்கள் அப்படி கிடையாது. அவரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடவுளாக வழிபடுறாங்க. ஸோ நிச்சயமாக கேப்டன் மனிதனாக இருந்தபோதே மனித கடவுளாக இருந்தார். இப்போது நிஜமாகவே கடவுள் ஆயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும்.